ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கடம்பா தொக்கு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி கடம்பாவை குட்டி குட்டி கடம்பா இதை நல்லா க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கினேன். இப்போ வாங்க நம்ம கடம்பா தொக்கு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் நான் கடுகு சேர்க்குறேன். கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் நான் ஒரு 3 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். அது வரைக்கும் நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தால் தான் இந்த தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்துச்சு. இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டுடைய அந்த ரா ஸ்மெல் போகணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்தது இதில் நான் ஒரு 3 தக்காளியை சேர்க்க போகிறேன். தக்காளியை சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி நல்லா வேகணும் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் போல் உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கணும். நல்லா குழஞ்சா தான் நமக்கு இந்த கிரேவி நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி வந்துச்சு. இப்போ இதில் நம்மளுடைய கடம்பாவெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இதில் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் தண்ணி அதிலேயே கொஞ்சம் விடும். அதனால் நம்ம தண்ணியை இதில் கொஞ்சமாக தான் ஊற்றணும், நிறைய ஊற்ற வேண்டாம். இப்போ நான் தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு நீங்களும் தண்ணியை விட்டுக்குங்க. ரொம்ப தண்ணி விடணும்னு அவசியமே இல்லை. பாருங்கள், இந்த கொதிக்கிற இந்த ஸ்டேஜில் நான் 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து நல்லா திக்காகி நல்லா கிரேவி மாதிரி வரணும். இப்போ கொஞ்சம் தண்ணி சுண்டிருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி நல்லாவே சுண்டி நல்ல கிரேவி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம். தூவிட்டு நல்லா கலந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுடைய சூப்பரான கடம்பா ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.